Hi students, welcome to AK Academics. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எஸ்ஏக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். February 25ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட். நம்ம சொல்லிருந்தோம் டெஸ்ட் பேட்ச்ல சேர்றவங்களுக்கு அந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய சைக்காலஜி மேத்ஸ் ரீசனிங் क्वेश्चंस வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. சோ டெமோ பர்பஸ்க்காக ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் வந்து நம்ம ஃப்ரீயா கொடுத்துருந்தோம் சரிங்களா. சோ ஃப்ரீயா கொடுத்தனால அந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய மேத்ஸ் ரீசனிங் சைக்காலஜி क्वेश्चंस இருக்குல்ல 40 क्वेश्चन கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே மேத்ஸ் ரீசனிங் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம இந்த வீடியோல பார்த்தலாம் ஓகேவா. சோ இதே வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்க எப்படி எழுதுறது அப்படிங்கறத நான் இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன். சேம் டைம் சோ இதுக்கான அடுத்தடுத்த டெஸ்ட்ல உங்களுக்கு வேணும் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸும் நான் வீடியோ எண்ட்ல சொல்றேன். ஓகே, இப்போதைக்கு இந்த 40 क्वेश्चनக்கான எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எஸ்ஏபிசி கிளியர் பண்ணி வச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகே, இந்த டெஸ்ட்ல மொத்தமா 140 கேள்விகள். சோ மேத்ஸ் ரீசனிங் 40 நம்ம பார்த்தலாம் சரிங்களா. சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 19 23 28 34 41 அடுத்து என்ன மிஸ்ஸிங் நம்பர் क्वेश्चन சரிங்களா. நம்பர் சீரிஸ். சோ டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 4 5 6 7 அப்ப அடுத்து என்ன வந்திருக்கும் 8 வந்திருக்கும். 41 8 சேர்த்தா 49. அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 49. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 49. ஓகே, ரெண்டாவது क्वेश्चन பாருங்க. 11 12 14 18 25 36 அடுத்து என்ன. சோ சால்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 1 2 4 7 11 1 2 4 7 11 இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த லாஜிக் இல்ல, அதனால அடுத்த டிஃபரன்ஸ் இருக்கும் 1 2 3 4. இதுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கிறப்ப 1 2 3 4 வருது. அப்ப நெக்ஸ்ட் 5 15 சேர்த்தா 16 36 16 சேர்த்தா 52. சோ ரெண்டாவது क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் சி 52. ரெண்டாவது क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் சி 52 சரிங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 6 7 11 20 36 61 அடுத்து என்ன வரும். சரி ஓகே, இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 1 4 9 16 25 எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். அப்ப அடுத்து 6 ஸ்கொயர் வந்திருக்கும். 6 ஸ்கொயர் வேல்யூ 36. 61 36 போட்டீங்கன்னா 97 கிடைக்கும். சோ மூணாவது क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் ஏ 97 சரிங்களா. அடுத்த क्वेश्चन பாருங்க. 7 8 16 43 107 அடுத்து என்ன. 7 8 16 43 107 அடுத்து என்ன. இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 1 8 27 64. இது ஆக்சுவலா 1 கியூப், இது 2 கியூப், இது 3 கியூப், இது 4 கியூப். அப்ப அடுத்து 5 கியூப் நம்ம போட்டுக்கணும். 5 கியூபோட வேல்யூ 125. 107 125 கூட்டிங்கன்னா 232. சோ நாலாவது क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் பி 232. ஓகே, நெக்ஸ்ட் அஞ்சாவது क्वेश्चन பாருங்க. 8 9 13 40 56 181 அடுத்து என்ன. சோ இங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 1 4 27 16 125 வந்துரும். சரி, எப்போ சார் டிஃபரன்ஸ்லாம் ஃபாஸ்டா எடுக்கிறீங்க அப்படின்னா பிராக்டிஸ் தான். சோ கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம், ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணிடலாம். சரி ஓகே, இப்போ இது எதெல்லாம் கன்ஃபார்மா தெரியுதோ அதை மட்டும் பிக் பண்ணுவோம். இந்த 1 இருக்குல்ல, இது 1 ஸ்கொயர்னு சொல்லலாம் 1 கியூப்னு சொல்லலாம், அதனால அப்படியே இருக்கட்டும். 4 வந்து 2 ஸ்கொயர், 27ங்கிறது 3 கியூப், 16ங்கிறது 4 ஸ்கொயர், 125ங்கிறது 5 கியூப். இதான் நமக்கு டெஃபினட்டா தெரியும். அப்ப இந்த 1ன்றது 1 கியூபா தான் வந்திருக்கு. அப்பதான் கியூப் ஸ்கொயர் கியூப் ஸ்கொயர் கியூப்னு வரும். அப்ப நெக்ஸ்ட் 6 ஸ்கொயர் வந்திருக்கும். 6 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 36. சோ 180 36 போட்டீங்கன்னா நமக்கான ஆன்சர் 217. சோ அஞ்சாவது क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் டி 217. அஞ்சுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 217. நெக்ஸ்ட் ஆறாவது क्वेश्चन பாருங்க. 11 24 13 22 15 20 நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இத பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நம்பரை விட்டு இன்னொரு நம்பர் பாத்தீங்கன்னா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த பாருங்க 2 ஆட் ஆயிருக்கு, 2 ஆட் ஆயிருக்கு, 2 குறைஞ்சிருக்கு, 2 குறைஞ்சிருக்கு. அப்ப இந்த 2 குறையிற சீக்வன்ஸ் எனக்கு இங்க தான் வந்திருக்கும். 2 ஆட் ஆகிற சீக்வன்ஸ் தான் இங்க வந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வந்திருக்கும் 17 வந்திருக்கும். இங்க தான் 18 போயிருக்கும். அப்ப எனக்கு 17 தான் வரும். ஆன்சர் 17. சோ 18 மேபி பண்ணிடுவீங்க, பண்ணக்கூடாது ஓகேவா. இந்த இடத்துல 17 தான் எனக்கு வந்திருக்கும். ஆன்சர் 17. இந்த லாஜிக் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் சரிங்களா. இது இல்லாம இதுக்கு இன்னொரு லாஜிக் இருக்கு, கவனிங்க, அதை சொல்லிடுறேன். 11ல இருந்து என்ன பண்ணா 24 வரும், 13 போட்டான். சோ பிளஸ் 13. 24ல இருந்து 11 கழிச்சீங்கன்னா 13. திரும்ப 13ல இருந்து 9 ஆட் பண்ணா 22. 22ல இருந்து 7 மைனஸ் பண்ணா 15. 15ஓட 5 ஆட் பண்ணா 20. சோ
ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் வருது. அப்போ எனக்கு கண்டிப்பா அடுத்து என்ன வந்திருக்கும்? மைனஸ் தான் வந்திருக்கும். 13 11 9 7 5 2 2 குறைஞ்சிட்டு வருது. அப்போ 5 2 குறைச்சா 3, 20 3 போனா 17. ஸோ அப்போ ஆன்சர் என்னதான்? 17 தான். ஸோ அதுல எதுவும் சேஞ்சும் இல்லை. இந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம், ஆல்டர்னேட் நம்பர்ஸ் லாஜிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க. 3 3 9 45 315 அடுத்து என்ன? சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க. 3 ஓட 1 பெருக்கினா 3, 3 ஓட 3 பெருக்கினா 9, 9 ஓட 5 மல்டிபிள் பண்ணா 45, 45 ஓட 7 மல்டிபிள் பண்ணா 315. செக் பண்ணி பாருங்க. IL 35 மீதி 3, 4 28 28 3 31 கரெக்டா தான் இருக்கு. அவன் நெக்ஸ்ட் இன்டூ 9 பண்ண ஆன்சர். ஓகே. I 9 45 மீதி 4, 4 9 9 4 13 மீதி 1, 3 27 21 28. ஆன்சர் 2835. ஏனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2835. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரைட். 32 16 24 60 210 அடுத்து என்ன? ஓகே. சோ 32ஓட பாதி தான் 16 கரெக்டா? எப்பவுமே எப்போ ஒரு நம்பர் பாதி ஆகும்னா அத 0.5 பெருக்கினா பாதி ஆயிரும். அப்ப 32ஓட 0.5 பெருக்கி 16 வந்துருச்சு. ஓகே. சரி, 16ஓட 1 பெருக்கினா 16, 16ஓட 2 பெருக்கினா 32. அப்ப 1ம் வரல 2ம் வரல. 16ஓட 1 பெருக்கினா 16, 2 பெருக்கினா 32, 2மே வராம 24 வந்திருக்கு. அப்ப என்னவா இருக்கும்னா 16ஓட 1.5 பெருக்கினா 24. இது எப்படி சார் நாங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சால்வ் பண்ணி பார்த்துடலாம். 16ஓட 1 பெருக்கினா 16, 16ஓட 0.5 பெருக்கினா பாதி ஆகும். அப்ப 16ல பாதி 8, 2ஐயும் கூட்டினா 24. கரெக்டா இருக்கா? அப்ப 1.5 பெருக்கா இது வந்திருக்கு. இதை தாண்டி இன்னொரு ட்ரிக் சொல்றேன் கவனிங்க. ஒரு நம்பரோட 0.5 பெருக்குனீங்கன்னா அது பாதியா மாறிடும். ஒரு நம்பரோட 1.5 பெருக்குனீங்கன்னா பாதி அதிகமாகும். 16ல பாதி என்ன? 8, 16ஓட 8 சேர்த்தா 24. புரியுதுங்களா? அப்ப 0.5 பெருக்குனா பாதி ஆயிரும், 1.5 பெருக்குனா பாதி அதிகமாயிரும். ஓகே. சரி, ஓகே. சோ 0.5 1.5 அப்ப இது 2.5 இருக்க வாய்ப்பு இருக்கு. 24 2 பெருக்கினா 48, 24 0.5 பெருக்கணும், 0.5 பெருக்கினா பாதி ஆகும். 24ல பாதி 12, 2ஐயும் சேர்த்தீங்கன்னா 60. அதான் இருக்கு. அப்ப இது 3.5 இருக்கும். 60 3 பெருக்கினா 180, அவரோட 0.5 பெருக்கினா 60ல பாதி 30, 2ஐயும் சேர்த்தீங்கன்னா 210. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நெக்ஸ்ட் இன்டூ 4.5 பண்ண ஆன்சர் 210ஓட 4 பெருக்கினா 840, 210ஓட 0.5 பெருக்கினா 210ல பாதி என்னது? 105. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 945. சோ 8க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 945. ஓகே. புரிஞ்சா? கிளியரா இருக்கா? அடுத்த क्वेश्चन போலாமா? ஓகே. கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை வரிசைப்படுத்தும். ரொம்ப ஈஸியான क्वेश्चंस, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். சோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஓகே. இப்ப எல்லாமே INB INB தான் வருது. கரெக்ட்டா? INB 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 INB. அப்ப நெக்ஸ்ட் பாருங்க, E இருக்கு, O இருக்கு, I இருக்கு, A இருக்கு. சோ A தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப 4ல தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்ப இது வராது. இந்த மூணுல யாரோ ஒருத்தவங்க தான் வரப்போறாங்க. சரி, ஓகே. செக் பண்ணிடலாம். சோ A முடிஞ்சிருச்சு. அப்ப நெக்ஸ்ட் பாருங்க, E இருக்கு, E இருக்கு, O இருக்கு, I இருக்கு. கண்டிப்பா E தான் வரும். E ல ரெண்டுமே E இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் எழுத்து பாருங்க, NS. N வருமா S வருமா? N தான் வரும். அப்ப 4க்கு அப்புறமா 1 வந்துருக்கணும். சோ 4 1 4 1னா ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இதுதான் ஆன்சர். செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா N வந்தனா அடுத்து S 5 தான் அடுத்து வந்திருக்கணும். 4 1 5. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா I இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா O இருக்கு. I வருமா O வருமா? I தான் வரும். சோ 3க்கு அப்புறம் தான் 2. சோ 4 1 5 3 2 கரெக்ட்டா தான் இருக்கு. 9க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? சோ இந்த டாபிக்ல வந்து கேள்விகள் எதிர்பார்க்கலாம். வந்தா ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அரேஞ்ச் பண்ணணும். ஓகே. எல்லாமே NOட ஆரம்பிக்குது. NOB 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 தான். அப்ப நான் அடுத்த இடத்த தான் பார்க்கணும். என்ன இருக்கு? L இருக்கு, I இருக்கு, L இருக்கு, I இருக்கு, B இருக்கு. Bக்கு அப்புறம் இந்த B இருக்குல்ல, அப்ப ஃபர்ஸ்ட் 5th தான் வரும். வெரி குட். ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சோ பிக் பண்ணிடலாம். முடிஞ்சு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. பவர் செக் பண்ணிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா Bக்கு அப்புறமா IL I தான் பார்க்கணும். ஓகே. சோ இதுல பாத்தீங்கன்னா ILIT ILIT
y இருக்கு a இருக்கு அப்ப 2 வரும் அப்புறம் தான் 4 வந்துரும் 5 to 4 ஓகே சோ நெக்ஸ்ட் 1 ஆ 3 ஆ பார்க்கணும் 1 ஆ 3 ஆ பார்க்கறப்ப b க்கு அப்புறமா l l திரும்ப e e நெக்ஸ்ட் இங்க தான் லெட்டர்ஸ் ஆடாது அப்ப 3 ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் தான் வந்துரும் சோ 1 3 அப்ப 5 to 4 and 3 தான் ஆன்சர் 10 க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க inhabit ingenuity inherit influence infatuation ஓகே இதுல in மட்டும் தான் சேமா இருக்கு எல்லாத்துலயுமே ஓகேவா in மட்டும் தான் எல்லாமே சேமா இருக்கு அப்ப நெக்ஸ்ட் எழுத பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவு கண்டுபிடிக்க முடியும் ஓகே அப்ப இங்க என்ன இருக்கு h இருக்கு g h f f அப்ப f f வந்துருச்சு f க்கு அப்புறம் தான் எல்லாமே வரும் ஓகே f க்கு அப்புறம் a l அப்ப a க்கு அப்புறம் l வரும் சோ 5 4 ரெண்டு ஆப்ஷன் வருது 5 4 இது ரெண்டுமே வராது இந்த ரெண்டுல யாரோ ஒருத்தவங்க தான் அடுத்து கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அடுத்து பாருங்க 1 2 இருக்கு மாறுது சோ டெஃபினட்டா அடுத்து நமக்கு ஆன்சர் வந்துரும் ஓகே சோ நெக்ஸ்ட் யாருன்னு பாருங்க இப்போ நான் இதை பிக் பண்ணிட்டேன் இந்த மூணுத்துல யாருன்னு தான் பார்க்கணும் ஓகே g h h g க்கு அப்புறம் h வரும் பட் 2 தான் வந்திருக்கும் சோ 5 4 2 னா டெஃபினட்டா இது ஆன்சர் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா h h அப்ப a க்கு அப்புறம் தான் e வந்திருக்கும் அப்ப 1 3 சோ ஆட்டோமேட்டிக்கா 5 4 2 1 3 தான் ஆன்சர் ஃபார்முலா ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்க வீனஸ் எர்த் மார்ஸ் மெர்க்குரி ஜூபிட்டர் ஓகே இது ஈஸியா பிக் பண்ணிடலாம் நினைக்கிறேன் ஏன்னா 2 தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா e அப்புறமா e க்கு அப்புறமா j வந்திருக்கும் 2 5 சோ 2 5 னா ஆன்சர் இதுதான் அப்புறமா மார்ஸ் m மெர்க்குரி 4 1 வீனஸ் வந்திருக்கும் ஓகேவா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் 2 5 4 3 1 சாரி 2 5 3 4 1 ஓகே நெக்ஸ்ட் பேஜஸ் புக் ரேக் லைப்ரரி புக் கேட்டலாக் இதுல b தான் வரும் 4 தான் வரும் ஃபர்ஸ்ட் ஏன்னா புக் இங்க புக் ரேக் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்ப 4 2 னா டெஃபினட்டா இதான் ஆன்சர் ஓகேவா செக் பண்ணி பாருங்க மீதி வந்துரும் சோ 13 ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து f c m l c ரெண்டு c வருது கண்ட்ரியா கம்யூனிட்டியா co சேமா வந்துருச்சு அடுத்து m வந்துருச்சு அப்ப 2 தான் வரும் சோ 2 5ன்றப்ப இதான் ஆன்சர் 14 ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகே சென்டென்ஸ் வேர்ட் லெட்டர் ஃப்ரேஸ் பேராகிராஃப் l தான் ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் அப்புறம் l க்கு அப்புறம் p அப்ப பேராகிராஃப் a தான் வரும் சோ 3 5 னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகே இந்த மாதிரி எலிமினேட் பண்ணினா டக்குனு இந்த மாதிரி क्वेश्चंस அடிச்சிரலாம் ஓகேவா அடுத்த क्वेश्चन பாருங்க b தான் வரும் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் c வரும் அப்புறமா m n s சோ 4 2 5 3 1 4 2 5 3 1 ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் சோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்கு மூவ் ஆயிடலாம் இதெல்லாம் சில ஷெட்யூல்ல கொடுத்திருக்க டாபிக்ஸ் ஓகே என்ன சம் 570/38 இன்டு 252/28 ஓகேவா இதை சால்வ் பண்ணி போட்ட ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம் இதை அடிச்சீங்கன்னா 15 38 570 போயிடும் இதை அடிச்சீங்கன்னா 9 28 252 வந்துடும் நீங்க அடிச்சு பாருங்க கேன்சல் ஆகும் 15ஓட 9 பேருனா 135 சோ 17 ஆன்சர் ஆப்ஷன் டி 135 17 ஆன்சர் ஆப்ஷன் டி 135 ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 40 plus 480/8 minus 2 bracket குள்ள 2 into 6 plus 1 minus 3 ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணணும் சோ ஈராட் 12 12 1 13 13ல 3 போனா 10 அப்ப இதோட ஹோல் வேல்யூ எனக்கு 10 வந்துரும் முன்னாடி 2 bracket இருக்கு இப்படி தான் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம் 2 10s are 20 அப்ப இதோட ஹோல் வேல்யூ எனக்கு 20 ஆயிரும் நெக்ஸ்ட் இங்க வரும் இத அடிச்சீங்கன்னா 60 ன்னு வரும் அப்ப 60 minus 20 60 minus 20 என்ன 40 முன்னாடி ஒரு 40 இருக்கு அப்ப 40 plus 40 80 சோ 18th ஆன்சர் ஆப்ஷன் 80 ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 658 plus 285 the whole square minus 658 minus 285 the whole square divided by 658 into 285 ஓகே இப்போ இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணனும்னு சொல்றேன் கவனிங்க 658 285 அதே நம்பர்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்குறனால நான் சிம்பிளா என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா 658 a னும் 285 b னு வச்சுக்கிறேன் அப்ப a plus b the whole square minus a minus b the whole square divided by ab னு கரெக்ட்டா ஓகே a plus b the whole square ஃபார்முலா சொல்லுங்க a square plus b square plus 2ab minus a minus b the whole square னா
a square plus b square minus 2ab divided by ab கீழே போட்டுருங்க. ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் உள்ள போகும். மைனஸ் உள்ள போறப்ப எல்லாத்தோட சைனுமே மாறிடும். So a square plus b square plus 2ab minus a square minus b square plus 2ab ஆயிரும். கீழே ab இருக்கு. இப்போ a square minus a square cancel ஆயிரும். b square minus b square cancel ஆயிரும். 2ab and 2ab 4ab ஆயிரும். So 4ab by ab. ab cancel பண்ணா ஆன்சர் 4. So answer option D 4. இப்போ என்ன விஷயம்னா இந்த இடத்துல வேற நம்பர்ஸ் வந்திருந்தாலும் இந்த ஃபார்மேட்டுக்கு ஆன்சர் 4 தான். ஓகேவா? ஏன்னா நான் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணல, லெட்டர்ஸ் தான் சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். புரியுதா? So answer option D 4. நெக்ஸ்ட் பாருங்க. 1028 minus 28 divided by 1056. ஓகே. 1028 ஏன்னு வச்சுக்கிறேன், 28 b ன்னு வச்சுக்கிறேன். அப்பனா இது a into a, இது b into b. a into a னா a square. நடுவுல மைனஸ் இருக்கு. b into b னா b square. a square minus b square ஃபார்முலா என்னது? a plus b into a minus b. கரெக்ட்டா? அப்ப a plus b னா ஃபர்ஸ்ட் 1028 plus 28. a minus b னா 1028 minus 28 divided by 1056 இருக்கு. ஓகேவா? சரி. 1028 ஓட 28 சேர்த்தா 1056. அப்ப இது அப்படியே கேன்சல் ஆயிடும். 1028 28 போனா 1000. ஆன்சர் ஆப்ஷன் பி 1000. அவ்வளவு. ஓகேவா? ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே. 7/8 plus 8/7 minus 5/28 plus 2/7. ஓகே. சோ நான் அப்படியே எடுத்துக்கிறேன். கவனிங்க. 7/8 plus 8/7 minus 5/28 plus 2/7. ஓகே. இப்ப பின்னம் ஃபிராக்ஷன் பொறுத்த வரைக்கும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் கூட்டல் கழித்தலுக்கு பகுதி ஓகேவா, அதாவது அந்த டினாமினேட்டர் சேமா இருக்கும். இல்லைன்னா நான் எல்சிஎம் எடுக்கணும். 8 7 28 எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு சூப்பரான ட்ரிக் இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கவனிங்க. இப்போ இதுக்கு தான் நான் எல்சிஎம் எடுக்கணும். இந்த பெரிய நம்பர் என்னது? 28. இந்த 28 7 வகுக்குமா? வகுக்கும். 4 28 வகுத்துரும். 8 வகுக்குமா? வகுக்காது. ஏன்னா 1 8 2 14 3 24 4 32 பேர். ஒருவேளை இதுவும் வகுத்திருந்தா அதான் எல்சிஎம். புரியுதுங்களா? வகுக்கல என்ன பண்ணலாம்? இதோட அடுத்த மல்டிபிள் பார்க்கணும். ஒரு 28 சேருங்க, என்ன வரும்? 56. 56 7 வகுக்கும். 8 7 56ன்னு 8 வகுக்கும். 7 8 56. அப்ப இதோட அடுத்த மல்டிபிள் 7 நம்பர் வகுக்குது. அப்ப 56 தான் ஈஸியமா முடிஞ்சுச்சு. இதே நம்பரை வகுத்தா அதான் எல்சிஎம், இல்லைன்னா மல்டிபிள். ஒருவேளை இதுவும் வரலன்னா அடுத்த மல்டிபிள், பட் கூடிய விட வந்துடும். ஓகேவா? அப்ப எல்சிஎம் எடுத்தா என்ன வருது? 56 வருது. ஓகே. 8ஓட 7 பெருக்கணும் 56. அப்ப மேல 7ஆல பெருக்கணும். மேலே 49 பிளஸ் 7ஓட 8 பெருக்கணும் 56. அப்ப மேல 8ஆல பெருக்கணும். 8 8 64 மைனஸ் 28ஓட 2 பெருக்கணும் 56. அப்ப மேல 2ஆல பெருக்கணும். 2 10 பிளஸ் 7ஓட 8 பெருக்கணும் 56. அப்ப மேல 8ஆல பெருக்கணும். 8 11. இப்போ இதை சால்வ் பண்ணா ஆன்சர். இப்போ என்ன பண்றேன்னு பாருங்க. +16 -10. ஓகே. கூட்டல் கழித்தல் மட்டும் வரப்ப நீங்க எக்ஸாக்ட்டா போர்ட் மாஸ் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்ல. ஆனா பிளஸ் மைனஸ கரெக்டா பிக் பண்ணணும். ஓகேவா? அதாவது 10 14 26 போடக்கூடாது. ஆனா 10 14 26 -26 போடக்கூடாது. அப்படி போடாத தப்பு. என்ன பண்ணணும்னா கவனிங்க. +16 -10 இதை மட்டும் தனியா எடுத்துப்போம். அப்ப 16 -10 அப்படிதானே? 16 10 போனா 6 +6 கிடைக்கும். 64 6 70 70 49 119 ஈஸியா முடிஞ்சிடும். புரியுதுங்களா? நீங்க எக்ஸாக்ட்டா போர்ட் மாஸ் படி இதை ஆட் பண்ணி திரும்ப சப்ட்ராக்ட் பண்ணாலும் இதுதான் வரும். ஓகேவா? சரி. இப்போ இந்த ரெண்டையுமே 7 அடிக்கலாம். 8 7 56. இதை 7 அடிச்சீங்கன்னா 1 7 14 7 போனா கேரி 4 49 7 49 17/8 இருக்கா? இருக்கு. அப்ப 21 ஆன்சர் ஆப்ஷன் சி 17/8. புரிஞ்சா? எல்சிஎம் எடுத்து மாத்தி பெருக்கி கூட்டி போட்டா ஆன்சர் அவ்வளவுதான். சரி ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே. இந்த क्वेश्चनலாம் ஈஸியா அடிச்சிடலாம். கவனிங்க. 64 5 பெருக்கினா 320. ஓகேவா? நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். எப்பவுமே ஒரு நம்பர் 5ஆல பெருக்குறீங்கன்னா அந்த நம்பர் பாதியாக்கி ஒரு 0 போட்டுருங்கன்ட்டு. 64 பாதி என்ன? 32. ஒரு 0 போட்டா 320 முடிஞ்சு. ஸோ இன்ட்டு 5க்கு நீங்க இந்த ட்ரிக் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப 64 5 பெருக்கினா 320. 320 280 சேர்த்தா 600 ஆயிரம். 20 5 பெருக்கினா 100. அப்ப 600 ஒரு 100 700 ஆயிரும். 700 14 வகுத்தா ஆன்சர். 700 14 வகுத்தா
I 14 70 மீதி 0 வந்துரும் அப்ப 50. சோ 22 ஆன்சர் ஆப்ஷன் 50. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க a plus b plus c equal to 26 a square plus b square plus c square equal to 76 ab plus bc plus c ன்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணிடலாம் கவனிங்க. இதை எல்லாத்தையுமே மேட்ச் பண்ற மாதிரி என்ன ஒரு ஃபார்முலா இருக்கு அது என்னன்னா a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca. ஓகே இப்போ a plus b plus c 26 இருக்கு அதை இங்க போடுங்க 26 ஸ்கொயர் 26 ஸ்கொயர் என்ன 626 ஸ்கொயர்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கணும் ஓகேவா. சோ a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் இங்க என்ன இருக்கு 76 இருக்கு அப்ப இங்க 76 போடலாம் 2 into ab plus bc அதானே கேக்குறாங்க x னு வெச்சுக்கோங்க ஆனா x தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 76 இங்க போனா மைனஸ் ஆயிடும் கரெக்ட்டா 626 76 போனா 600 அப்ப 2x 600 னா x என்ன வரும் 300 வந்துருக்குமா ஆன்சர் ஆப்ஷன் சி 300. சோ 23 ஆன்சர் ஆப்ஷன் சி 300. நெக்ஸ்ட் சம் பாருங்க 30 plus 50% of 350 by 5 minus 3 bracket கூட 3 into 6 plus 3 minus 1 இதே மாடல்ல ஒரு क्वेश्चन பார்த்தோம் சோ ஈஸியா சால்வ் பண்ணலாம் கவனிங்க 3 18 18 ஓட 3 சேர்த்தா 21 21 1 போனா 20 அப்ப இதோட ஹோல் வேல்யூ 20 20 ஓட 3 பெருக்குனா 60 அப்ப ஓவரால் இது 60 ஆயிடும் இங்க என்ன இருக்கு 60 இருக்கு மைண்ட்லயே சால்வ் பண்ணலாம் கவனிங்க இங்க 60 இருக்கு அதே 3 அடிச்சா 70 ஆகும் 70 minus 60 ஏன்னா இங்க 60 தானே இருந்தது 70 minus 60 10 50% ஆஃப் 10 10க்கு 50% எடுத்தீங்கன்னா 5 சோ 35 35 ஆன்சர் ஆப்ஷன் டி 35 24 ஆன்சர் ஆப்ஷன் டி 35. நெக்ஸ்ட் பாருங்க a plus b equal to 8 a square plus b square 34 ab என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே சோ இதெல்லாம் மேட்ச் பண்ண ஒரு ஃபார்முலா உங்களுக்கே தெரியும் a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab a plus b என்ன 8 8 ஸ்கொயர் னா 64 இதோட வேல்யூ 34 plus 2ab இப்போ 34 இங்க போய்ட்டா மைனஸ் ஆயிடும் அப்ப 64 minus 34 equal to 2ab 64 34 போனா 30 equal to 2ab நமக்கு என்ன வேணும் ab தான வேணும் 2ab போனா ab என்ன 15 25 ஆன்சர் ஆப்ஷன் சி 15. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க a minus b equal to a square plus b square equal to 164 ab என்ன a minus b வந்துருச்சு அப்ப a minus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். So a minus b the whole square equal to a square plus b square minus 2ab a minus b என்ன 2 square னா 4 இங்க இது 164 இருக்கு minus 2ab இருக்கு கரெக்ட்டா. இப்போ இந்த minus 2ab நான் அப்படியே கொண்டு வந்துறேன் 2ab ஆயிடும் 4 அங்க போச்சுனா minus 4 ஆயிடும் ஒண்ணும் பண்ணல ரெண்டே இடம் மாத்திருக்கேன் அவ்வளவுதான் 174 4 போனா 160 2ab 160 னா ab என்ன வரும் 80 26 ஆன்சர் ஆப்ஷன் பி 80. ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா x plus y 18 x minus y 4 x ஓட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க x plus y 18 x minus y 4 x ஓட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. ஓகே x plus y equal to 18 x minus y equal to 4 x என்னன்னு கேக்குறாங்க. plus y minus y கேன்சல் ஆயிடும் x x 2x 18 4 சேர்த்தா 22 2x 22 னா x 11 ஆன்சர் ஆப்ஷன் பி 11 27 ஆன்சர் ஆப்ஷன் பி 11. ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்க 2x plus 3y 18 5x minus 3y 3 னா y கேக்குறாங்க. ஓகே 2x plus 3y equal to 18 5x minus 3y equal to 3 இப்போ plus 3y minus 3y கேன்சல் ஆயிடும் ஓகேவா 2x 5x 7x 18 3 21 7x 21 னா x என்ன வரும் 3 ன்னு வரும் அப்ப அகைன் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க e 3 6 அப்ப 6 plus 3y equal to 18 3y equal to 18 minus 6 12 கிடைக்கும் ஏன்னா பிளஸ் நாங்க போய்ட்டா மைனஸ் 3y பண்ணனும்னா y என்ன 4 so y equal to 4 கேட்ட y தானே அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் A 4 28 ஆன்சர் ஆப்ஷன் A 4. சோ நெக்ஸ்ட் பாருங்க
4x plus 3y 18, 6x minus 4y என்னன்னா இங்க என்ன y தான் கேக்குறாங்களா? ஓகே. 4x plus 3y equal to 18, 6x minus 4y equal to 10. y கேக்குறாங்க. ஓகே. இங்க x-ம் சேமான y-ம் சேமான ஏதாவது அடிச்சுடலாம்னா அதனால 4 ஆல இதை பிரிக்கிறீங்க, 6 ஆல இதை பிரிக்கிறீங்க. 6 நாங்க 24x, 6 3 18y, 6 18 108. 4 24x, 4 16y, 4 10 40. இப்ப சைனை மாத்தி விடுங்க, அப்பதான் x கேன்சல் பண்ண முடியும். இது கேன்சல் ஆயிரும். 18 16 34y. 108 40 போனா 68. 34y 68னா y என்ன வரும்? 2ன்னு கிடைக்கும். இப்போ y 2ன்னு இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. y 2 போட்டீங்கன்னா 2 6. So 4x plus 6 equal to 18. அப்போ 4x equal to 12 கிடைக்கும். x equal to 3. ஓ x கண்டுபிடிக்கவே வேண்டாம், y கிடைச்சிருச்சுல, அதானே கேக்குறாங்க. 2 பரவாயில்ல, x போட்டுருக்கோம், பார்த்துக்கோ. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் சம் பாருங்க. x square plus 7x plus 10 equal to 0 னா x என்னன்னு கேக்குறாங்களா? ஓகே. இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அதாவது ரெண்டு நம்பர் கூட்டினா 7 வரணும், அதே ரெண்டு நம்பர் பிரிக்கினா 10 வரணும். எந்த ரெண்டு நம்பர்? 5 2. அப்ப இதை எப்படி எழுதலாம்னா x plus 5 x plus 2 equal to 0 ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? அப்ப x equal to -5 -2 கிடைக்கும். ரெண்டு ஏதாவது ஆப்ஷன்ல இருக்கு, ஒன்று தான் இருக்கும், அதை மட்டும் பிக் பண்ணிடணும். ஆன்சர் -5. ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. மறுபடியும் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. கண்டுபிடிச்சலாம், கவனிங்க. முன்னாடி சம்ல முன்னாடி நம்பர் இல்ல, இங்க நம்பர் இருக்கு. அப்ப என்ன பண்றது? 9 2 பெருக்குனா 18. அப்ப பெருக்குனா +2 வரணும், கூட்டினா +9 வரணும். எந்த ரெண்டு நம்பர்? 6 3. சோ +6 +3. முன்னாடி இருக்க ரெண்டு ஆளை டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ +3 +3/2. ஃபைனல் ஆன்சர் போறப்ப சைனை மாத்தி போடணும். அப்ப -3 -3/2. -3 இருக்கு, அதான் ஆன்சர். ஓகே, ஏதாவது ஒன்று தான் இருக்கும், அதை மட்டும் பிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 3x square plus 12x plus 9 equal to 0. அப்பனா x என்னன்னு கேக்குறாங்க. 9 3s are 27. அப்ப கூட்டினா +12 பெருக்கினா +27. எந்த ரெண்டு நம்பர்? 9 3. அப்ப +9 +3. முன்னாடி 3 இருக்கு, டிவைட் பண்ணிருங்க. சோ கேன்சல் பண்ணா +3 +1 வரும். கடைசியா போறப்ப சைனை மாத்தி போடணும். அவ -3 -1 இருக்கு, அதான் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இரண்டு எண்களோட கூட்டுத்தொகை 36, இரண்டு எண்களோட வேறுபாடு 4, இரண்டு எண்களோட பெருக்கல் பலன் என்ன? Sum of the two numbers is 36, difference of the two numbers is 4. What is the product of two numbers? இந்த பேட்டர்ன்ல போன எஸ்ஏல கேள்வி கேட்டிருந்தாங்க, கண்டிப்பா கேட்கலாம். சரிங்களா? சோ இத வந்து ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணீங்கன்னா நம்ம முன்னாடி போற சம் வந்துரும். ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை 36, ரெண்டு நம்பரை x y ன்னு வச்சுக்கலாம். x ஐ y ஐ ஆட் பண்ணா 36. ரெண்டோட வேறுபாடு 4. அப்ப x ல இருந்து y ஐ மைனஸ் பண்ணா 4 வந்துருச்சா? இப்போ y y கேன்சல் ஆயிரும். x x 2x. 36 4 40. 2x 40னா x என்ன வரும்? 20 ன்னு வந்திருக்கும். கரெக்ட்டா? இப்போ x ல 20 போட்டீங்கன்னா 20 plus y தான் 36. அப்போ y என்ன வந்திருக்கும்? 36 minus 20 16 ஆச்சு. கரெக்ட்டா? அப்ப x 20 y 16. ரெண்டு மணி கண்டுபிடிச்சோம். ரெண்டோட பெருக்கல் பண்ணி கேக்குறாங்க. அப்ப 20 16 பெருக்குனா 320. ஆன்சர் ஆப்ஷன் டி 320. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே. இப்போ இந்த மாதிரி क्वेश्चनக்கு நம்ம இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம், இல்லனா வேற ஒரு மெத்தட் சொல்றேன், கண்டிப்பா அது உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கவனிங்க. ஏன்னா இந்த மாதிரி கூட்டுத்தொகை இது வேறுபாடு இதுன்னு கொடுத்தாலே ரொம்ப சிம்பிள். கவனிங்க. ரெண்டையும் கூட்டினா 40, அதுல பாதி 20, ஒரு நம்பர் கிடைச்சிருச்சு. இன்னொரு நம்பர் வேணும்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணா 32, அதோட பாதி 16. சோ ரெண்டையுமே கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளவுதான். கவனிச்சுக்கோங்க. ரெண்டையும் கூட்டி பாதி, ரெண்டையும் மைனஸ் பண்ணி பாதி, அவ்வளவுதான். ரெண்டையும் பெருனா 320. இப்படி போட்டாலும் ஓகே. புரியுதுங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஓகே. x plus 1/x 5 கொடுத்துட்டு x square plus 1/x என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான சம்ஸ்ல ஒரு மெத்தட் சொல்லி தரேன், இதை போடுங்க. என்னன்னா எப்பவுமே ஸ்கொயர் இல்லாத இடம் இருக்குல்ல, ஸ்கொயர் இல்லாத இடம், அந்த சைனை பாருங்க. என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்ப பிளஸ் வந்தா போட போற சம்ல மைனஸ் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம்.
ஓகேவா? ஸ்கொயர் பண்றப்ப n ஸ்கொயர் 2 அவ்வளவுதான். இங்க என்ன இருக்கு 5 5 ஸ்கொயர் 25 25 minus 2 23 அப்ப ஆன்சர் 23 அவ்வளவுதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்கொயர் இல்லாத இடத்துல பிளஸ் இருந்தா நம்ம மைனஸ் போடுவோம். புரியுதுங்களா? ஸ்கொயர் பண்றனால n ஸ்கொயர் மைனஸ் 2 தட்ஸ் இட். இத போட்டா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஸ்கொயர் இல்லாத இடத்துல இங்க என்ன இருக்கு மைனஸ் இருக்கு. x minus 1 by x 7 x square plus 1 by x square என்னன்னு கேக்குறாங்க. இங்க மைனஸ் இருக்கு. அப்ப பிளஸ் யூஸ் பண்ணனும். ஸ்கொயர் பண்றனால n square plus 2 7 போடுங்க. 7 square 49 49 plus 2 51. So answer option A 51. 35 answer option A 51. Okay. Next பாருங்க. x square plus 1 by x square 62 x plus 1 by x என்னன்னு கேக்குறாங்க. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எனக்கு ஸ்கொயர் இல்ல. இங்க பிளஸ் இருக்கு. அப்ப நான் மைனஸ் தான் யூஸ் பண்ணனும். ஸ்கொயர் பண்ணிருக்காங்க n square minus 2. பட் இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா இத கொடுத்துட்டு இத கேக்குறப்ப இந்த வேல்யூவை என்னன்னு போட்டீங்க. இப்ப நம்மகிட்ட இத கேக்குறாங்க. அப்ப என்னதான் கேக்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுல இருந்து இத கண்டுபிடிக்க தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம். என்ன வந்திருக்கு 62 வந்திருக்கு. அதனால ஈக்குவல் டு அந்த பக்கம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணுமே இல்ல. கவனிங்க. மைனஸ் 1 விட பிளஸ் 2 62 ரெண்ட கூட்டினா 64 n ஸ்கொயர் 64 n என்ன வரும் 8 வரும். ஏன்னா 8 ஓட ஸ்கொயர் தானே 64. 36 ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளவுதான். புரிஞ்சா? நெக்ஸ்ட் பாருங்க. x square plus 1 by x square 38 x minus 1 by x ன்னு கேக்குறாங்க. இங்க மைனஸ் வந்துருச்சு. அப்ப n square plus 2 இத கொடுத்துட்டாங்க. அப்ப ஈக்குவல் வாங்கிட்டு அதை வச்சுக்கோங்க. அப்ப n square equal to 38 minus 2 equal to 36. அப்ப n 6. 37 ஆன்சர் ஆப்ஷன் பி 6. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. x plus 1 by x 5 னா x cube plus 1 by x cube கேக்குறாங்க. ஓகே வெரி குட். இங்க பாருங்க. இங்க பிளஸ் இருக்கு. அப்ப மைனஸ் பண்ணனும். அதுல எந்த சேஞ்சும் இல்ல. ஆனா கியூப் பண்றனால n cube 3n ன்னு போடணும். ஸ்கொயர் பண்ணா n ஸ்கொயர் 2 கியூப் பண்ணா n cube 3n. தட்ஸ் இட். அவ்வளவுதான். அப்ப 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. 5 கியூப் என்னது 125 மைனஸ் 3 into 5 3 into 5 என்னது 15. அப்ப 125ல 15 போனா 110. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 110. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க. x square plus 1 by x square 51 னா x minus 1 by x ன்னு கேட்டிருக்காங்க. இங்க மைனஸ் வந்துருச்சு. அப்பனா நம்ம n square plus 2 தான் யூஸ் பண்ணனும். இத கொடுத்துட்டாங்க. சோ 51 இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அப்ப n square equal to 51 minus 2 49. அப்ப n equal to 7. Answer option C 7. Okay. Last question. x plus 1 by x 4 னா x cube plus 1 by x cube கேக்குறாங்க. அங்க பிளஸ் இருக்கு. அப்ப மைனஸ் யூஸ் பண்ணனும். n cube 3n. 4 cube என்னது 64 minus 3 4s என்னது 12 மைனஸ் பண்ணீங்கன்னா 52. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே ஸ்டூடண்ட்ஸ். சோ நம்ம எஸ்ஐக்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிருந்தோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் மேத்ஸ் ரீசனிங்க்கு நான் இதுல கொடுத்திருக்கேன். டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட ஃபர்தர் டெஸ்ட்டா நீங்க எழுதி பார்க்கணும். இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான டீடைல்ஸ் சொல்றேன். சேம் டைம் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்க எப்படி எழுதணும்ங்கறத நான் சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இத மட்டும் சொல்றேன் கவனிங்க. ஓகே. ஓகே. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் டீடைல். சரிங்களா? ஆக்சுவலா எஸ்ஐக்கு நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். பிசிக்கு பிப்ரவரி 22 ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? எஸ்ஐக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா பிசி ஒரு 699 தான். பிசிக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா 499. ரெண்டும் சேர்ந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா 999. எஸ்ஐ ஆன்லைன் டெஸ்ட் 699 நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம்னா டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் தான். ஓகேவா? क्वेश्चन ஒரு பிடிஎஃப் வரும், ஆன்சர் ஒரு பிடிஎஃப் வரும். எஸ்ஐல மொத்தம் 50 டெஸ்ட். ஒரு டெஸ்ட்மே 140 கேள்விகள். 7000க்கு மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். டெஸ்ட் கிளாஸ்ல வந்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சைக்காலஜி क्वेश्चंसக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துரும். எல்லாமே சேர்த்து 599 தான். சேம் டைம் பிசி டெஸ்ட் பேட்ச் வந்தீங்கன்னா பிசில மொத்தமா 35 டெஸ்ட் தரும். ஒரு டெஸ்ட்லயுமே 70 கேள்விகள். அப்ப 2600க்கு மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். அதுக்கான சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். 499 தான். ஓகே. எஸ்ஐ டெஸ்ட் பைலிங்குலா இருக்கும். பிசி டெஸ்ட் தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். எஸ்ஐ டெஸ்ட் சிலபஸ் வைஸ் இருக்கும். சிலபஸ்க்கான வேட் டு ஸ்டடி ஷெட்யூல்ல இருக்கும். பிசிக்கான டெஸ்ட் புக் வைஸ் இருக்கும். சோ நீங்க எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். ரெண்டும் சேர்த்துனா 999. சரிங்களா? அதே டெஸ்ட் ஆன்லைன்ல வந்து எழுதணும்னா
எஸ்ஐக்கு 2500 பிசிக்கு 199 ரெண்டு சேர்த்துனா 399. எஸ்ஐ டெஸ்ட் பைலிங்குவல் பிசி தமிழ் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆஃப்லைன் வந்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் வித் ஓஎம்ஆர். ஓகே, ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா 199 தான் ஃபீஸ். இது கம்பைன்ட் எஸ்ஐக்கு பிசிக்கும் சேர்த்து தான். ஓகேவா, இந்த 199 சேர்றவங்களுக்கு இந்த 999க்கான டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயா வந்துடும். பிடிஎஃப் மெட்டீரியல் இதுவும் ஃப்ரீயா வந்துடும். ரெண்டுமே ஃப்ரீ இதுல வரவங்களுக்கு. இதுல என்ன ஸ்பெஷலா கொடுக்க போனா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் எல்லா கிளாஸுமே கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா, கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோஸ் தான், டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் தான். சரிங்களா, பிடிஎஃப் மெட்டீரியல் எதுக்கு கொடுக்குறோம்னா ஜிஎஸ்க்கு கொடுக்குறோம். சரிங்களா, அதே புக்கா வேணும்னா 999. இதுல வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃப்ரீயா வரும். பிடிஎஃப் மெட்டீரியல் ஃப்ரீ. ஓகே, மெட்டீரியலுமே ஆகட்டும் தமிழ்ல இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கும், நீங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேவா, சரி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் 77089728 இந்த மாதிரி காலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து மட்டுமே எல்லா டெஸ்ட்டும் வந்துடும். சரிங்களா, சரி ஓகே, இந்த டெஸ்ட்டை ஃப்ரீயா இருக்கணும் என்ன பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிருங்க. சப்மிட் கொடுத்த பிறகு ரெஸ்பான்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டெலிகிராம் குரூப்ல வந்துருவீங்க. அதுல நம்ம இந்த ஃப்ரீ டெஸ்ட் போட்டுருக்கோம். ஓகேவா, இதுக்கான டிஸ்கஷனும் அதில் அப்லோட் பண்ணிடுவோம், ஆன்சர் கீயும் அதில் அப்லோட் பண்ணிடுவோம். தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் சைக்காலஜிக்கான ஃப்ரீ டெஸ்ட்டும் அதில் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து அந்த குரூப் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.